ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பேங்கை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். எதுக்காகனா என்னோட யூசேஜுக்கே ரொம்ப தேவைப்பட்டுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சுங்க இன்னைக்கு. இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே வந்து இதோட சேர்ந்தே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டெலிவரி ஏஜென்ட் வந்து அவங்க வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து அவங்களே அன்பாக்ஸ் வந்து பண்ணி எப்படி இருக்குது, கரெக்டாக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டெலிவரி பண்ணுறப்பே வந்து எல்லாத்தையும் நம்மளா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதனால தான் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு எம்ஐ பவர் பேங்க் 3i இதுதான் நம்ம வாங்கின பவர் பேங்க். இது வந்து பார்த்திங்கன்னா 20,000 மெகா ஆம்பு. இதுக்கடுத்து 30,000 மெகா ஆம்பு இருக்குது. ஆனால் 30,000 இது வந்து எனக்கு தேவையில்லை. எதுக்காகனா என்றைக்காவது தான் வெளியே போகிறோம் ஏதாவது யூசேஜுக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து எமர்ஜென்சி லைட்டு கனெக்ஷன் வந்து கொடுக்குறதுக்கு, அது போக வந்து கொஞ்சம் நிறைய இதுக்கு வந்து தேவைப்படுச்சு. ஸோ அதுக்காக தான் இது வாங்கினது. 20,000 மெகா ஆம்பே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தான். ரொம்ப ட்ராவல் வந்து பண்ணுறவங்களுக்கு வேணால் 30,000 மெகா ஆம்பு வந்து தேவைப்படும். சரி ஓகே, அதனால் 20,000 மெகா ஆம்பே எனக்கு போதுமானது தான் வாங்கியிருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பக்கத்தில் வச்சு அன்பாக்ஸ் வந்து பண்ணுறேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது போக இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின பவர் பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஐ பவர் பேங்க் 3iன்னு வந்து கொடுத்துருக்காங்க. 20,000 மெகா ஆம்ப் இது. அது போக வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 20,000 மெகா ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனுக்கு வந்து ஒரு 5,500 மெகா ஆம்ப் பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 தடவை வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்குது. அதுக்கடுத்து டூயல் வந்து இன்புட் போர்ட் இருக்குது. அதாவது மைக்ரோ யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சார்ஜிங் கேபிள் இருக்குல்ல, அதை வச்சும் நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். அது போக டைப் சி கேபிளை யூஸ் பண்ணியும் வந்து சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். அட்வான்ஸ்டு 12 லேயர் சிப் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு வந்து எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் வந்து இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியாங்க. ஸோ அதுதான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்புட்டோட போர்ட்டில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வரும், எல்லாமே அவுட்புட்டில் எவ்வளோ வரும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால ஃபஸ்ட்டே வந்து ஓப்பன் பண்ணி தான் அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க. இதை வந்து எடுத்துக்கலாம் நம்ம. சரி ஓகே, நல்லா செம வெயிட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து தந்திருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கங்க, டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நார்மலாக ஒரு டிசைன் தாங்க. ஸோ ரொம்ப பெரிய டிசைனாக இல்லை. பார்க்குறதுக்கு ஒரு செங்கக்கட்டி மாதிரி இருக்குது. ஒரு சின்ன செங்கக்கட்டி மாதிரி அப்படியே வந்து பாருங்களேன், கைக்கு வந்து பிடிக்கும் போல ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்குது. மெட்டீரியல் குவாலிட்டினா வேறு லெவலில் தந்திருக்காங்க. அவங்களோட சிம்பிள் வந்து தந்திருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் வந்து போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. யூஎஸ்பி போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2ம், டைப் சி போர்ட் 1ம், மைக்ரோ யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா 1 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. அது போக வந்து இந்த சைடு வந்து பாருங்கள் பட்டன் ஒன்று தந்திருக்காங்க. இது வந்து இண்டிகேட் வந்து பண்ணுறதுக்காக. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆகி வந்து எரியும். ஸோ அப்போனா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து பார்த்திங்கன்னா 2 இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இதுக்கு வரணும். இது 0 to 25%, இது 25 to 50%, இது வந்து 50 to 75%, இது 75 to 100%. ஸோ இதுதான் இண்டிகேஷன். இது பிளிங்க் ஆகி எரியாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி ஓகே, இது வந்து நல்லா தான் வெயிட்டாக இருக்குது. இது வந்து மேனுவலாக தான் எல்லாத்தையும் படித்து பார்த்தேன் என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே நம்மளுக்கு இருந்துச்சு. இதில் வந்து நம்மளுக்கு மேனுவலும் ஒன்று தந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து மேனுவல். இதில் வந்து எப்படி யூசேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இதை தான் படித்து பார்த்தாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு கேபிளும் தந்துடுறாங்க இவங்களே. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நல்ல குவாலிட்டியான வந்து பார்த்திங்கன்னா கேபிளாக தான் தந்திருக்காங்க. ஸோ மித்த பவர் பேங்க்கில் வந்து இது இருக்காது, நம்மளுக்கு வந்து இது வந்து சேர்த்தா தந்திருக்காங்க. சரி ஓகே, இதை வந்து போட்டு நம்ம சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பாருங்கள் நம்ம போட்டிருக்குமா, போட்டதுக்கு அடுத்து இதை வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் மைக்கை வந்து டைப் சி இது தான். ஸோ அதில் சார்ஜ் வந்து ஏற்றி பார்க்குறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து யூஎஸ்பி டு டைப் சி கேபிளுக்கு வச்சும் சார்ஜ் வந்து நம்ம ஏற்றிக்கலாம். ஸோ அதுக்காக அது போக வந்து இதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து இருக்குதுன்னு வைங்களேன். இது டைப் சி டு டைப் சி கேபிள் பார்த்திங்கன்னா தெரியும், டைப் சி டு டைப் சி. ஸோ இதை போட்டு நம்ம வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதாவது டைப் சியில் வந்து போர்ட்டில் வந்து போட்டுட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து போடுறோம் அப்படின்னா இதில் சார்ஜ் ஆயிரும். ஸோ டைப் சி வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வர சார்ஜர்னால் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி டு டைப் சி தான் இருக்குது. ஸோ அதனால் சார்ஜ் ஏற்றுறோம்னாலும் ஏற்றிக்கலாம். இது வந்து சாம்சங்கோட 25 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்ட் சார்ஜிங் உரியது. பாருங்கள், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி டு டைப் சி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து இதை வந்து போட்டுக்கலாம். 18 வாட்ஸ் சப்போர்ட்டு, இந்த 25 வாட்ஸை வந்து சப்போர்ட் வந்து 64 65 வாட்ஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ண தான் செய்யும். 65 வாட்ஸ் வந்து போட்டாலும் இது 18 வாட்ஸ் வந்து பவரை வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு 18 வாட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சார்ஜ் வந்து ஏறும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பெரிய கெப்பாசிட்டி உள்ள இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். இதுக்கடுத்து வந்து பாருங்கள், இதில் வச்சு நம்ம வந்து சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். இதை வச்சு கரெக்டாக வந்து சார்ஜ் ஏற்றுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இதை சார்ஜ் ஏற்றலாம். இது 7 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது 18 வாட்ஸில் ஏற்றுறோம் அப்படின்னா 7 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜிங் வந்து ஆகிக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ரீசெண்ட் டைமில் ஸோ அதனால் வாங்கினது. இதில் வந்து நம்ம எதுனாலும் வந்து கனெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தந்திருக்காங்க. ஒரே ஒரு பட்டன் தான், கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் வந்து பண்ணும். அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1999, அதாவது ₹2000 ப்ராடக்ட்டு. இதில் வந்து அதாவது 30,000 மெகாம்ப் வாங்குறீங்க அப்படின்னா ₹3200 சம்திங்கு, ₹3250 சம்திங்கு. ஸோ இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு ₹1250 கூட போட்டோம் அப்படின்னா 30,000 மெகாம்ப் வரும். ஆனால் வந்து நம்மளுக்கு அவ்வளோ யூசேஜ் எனக்கு இல்லாதனால நான் வாங்கலை. உங்களுக்கு யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பவர் பேங்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சிம்பிளான ஆப்ஷன்ஸில் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தனுமே நம்மளுக்கு வந்து புரியும். அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸாக தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு வருது. சார்ஜ் ஏற்ற மூலையும் அந்த இதை வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது. அது போக போர்ட்டை வந்து சிம்பிளாக இங்கே தந்திருக்காங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் தராமல். ஸோ நீட்டாக வந்து இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ₹2000 ஒர்த்து தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மித்த பவர் பேங்க் வந்து 20,000 மெகாம்பில் வந்து வரப்போ வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கூடும். ஆனால் இது வந்து எம்ஐ பிராண்டு, நம்மளுக்கு வந்து ₹2000 ₹1999 வந்திருக்கு. ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவாக தான் இருக்குது. வாரண்டியுமே வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். 20,000 மெகாம்பு 30,000 மெகாம்பு வரைக்கும் வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே, இது எனக்கு இதுவே வந்து போதுமானது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்தெந்த பவர் பேங்க்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பவர் பேங்க். இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட இதை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இது பிராண்ட் இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.